இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of Jesus our Lord. நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். For our meditation, let us turn to the Revelation which is written by St. John, chapter 27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். And there shall in no wise enter into anything that defileth, neither whatsoever worketh abomination or maketh a lie, but they which are written in the Lamb's book of life. அப்படியே தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. Book of Daniel 12:13. நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். But go thou thy way till the end be, for thou shalt rest and stand in thy lot at the end of the days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசித்தது போல அங்கே ஒரு நகரத்தை குறித்து நாம் படிக்கிறோம். In Revelation book as we go on through, it is mentioned about a city. அந்த நகரத்துக்குள்ளே தீட்டுள்ளதையும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள்ளே பிரவேசிக்காது. There shall no wise enter into it anything that defileth, neither whatsoever worketh abomination. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டும் அதிலே பிரவேசிப்பார். But they which are written in the Lamb's book of life only will be enter into. தானியேலின் புஸ்தகத்தில் வாசித்தோம், நீயவென்றால் முடிவு மட்டும் நீ போயிருந்து உன் நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய். Go thou thy way till the end be, for thou shalt rest and stand in the Lord at the end of the days. இங்கே நாட்களின் முடிவிலே மனிதனுக்கு சுதந்திர வீதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதாக இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. The word of God clearly making us known, the end of the day we have a lot. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் படிப்பு முடியும் போது அவர்கள் எழுதின பரீட்சையின் நிலவரத்தை அவர்கள் அந்த ஸ்கூலில் படித்த நாட்களில் இருந்த நிலவரங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர்களுடைய மார்க்குகளிலே வீதங்கள் கொடுக்கப்படுகிறது. In the school life, when the children studied and finished their course according their ability and the level, the mark will be given. அதே போலதான் நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டு சபையில் இந்த பூமியிலே தேவனுக்கு முன்பாக ஆவிக்குரிய பள்ளிக்கூடத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். We the people of God in the spiritual field, in the spiritual school we are learning. நம்முடைய ஓட்டம் முடியும் போது உயிர்த்தெழுதல் வருகிற நாட்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய சுதந்திர வீதம் என்ன, அவர்கள் எதை பெற்றுக்கொடும்படி எந்த வரிசையிலே எழும்புகிறார்கள் என்பது அன்றைக்கு கணக்கிடப்படும். When we finish our course in this world at the end, and when we will be receive our reward according our life. உயிர்த்தெழுதலின் வரிசை தான் நம்முடைய சுதந்திர வீதமாக இருக்கிறது. And the order of resurrection is our lot. And முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது 1 Corinthians 15:23, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். and everyone will be resurrected in their order. முதற் பலனானவர் கிறிஸ்து, First fruit is Jesus. பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Then in their order everybody will be resurrected. அதன் பின்பு முடிவு உண்டாகும். After that end will be. இப்படி பல வரிசைகள் இருப்பதாக பரிசுத்த பவுல் கொரிந்தியர் சபைக்கு தேவ ஆவியினுடைய ஏவுதலினாலே தெளிவாக எழுதி விளக்குகிறார். According to the counsel of God, Saint Paul writes to Corinthians and making them to know. இப்படி மனிதர்கள் ஆதாம் முதல் கடைசி காலம் வரைக்கும் ஜீவிக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உயிர்த்தெழுதலிலே ஒரு சுதந்திர வீதம் வைக்கப்பட்டிருக்கிறது. From Adam to the end, to the people, those who are living, they have their own part and order in the resurrection. பொதுவாக உயிர்த்தெழுதலிலே
7 வரிசைகளை குறித்து நாம் எல்லாரும் நன்றாக கேட்டிருக்கிறோம். We very well heard about the resurrection and the 7 orders. இந்த 7 வரிசைகளையும் 3 பெரிய பிரிவாக பிரிக்கிறது. These 7 orders can be divided into 3 aspects. மகிமையான உயிர்த்தெழுதல் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுவையும் சபையையும் குறித்து நாம் படிக்கிறோம். And Jesus Christ and the church comes in first order. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். And Jesus Christ has risen up. இரண்டாவது வரிசையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. In second order, the church is waiting to be caught up at his coming. இந்த சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதுதான் கால வரம்பு கொடுக்கப்படவில்லை. And for the rapture of the church, the time limit is not given. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வந்து அவருடையவர்களை அவர் சேர்த்துக் கொள்ள போகிறார். The thief comes in the night, he will appear and gather his own. அந்த நாள் யாருக்கும் தெரியாது. That day nobody knows. தூதர்களுக்கும் தெரியாது. Even angels not know. சீஷர்களுக்கும் தெரியாது. Disciples don't know. எந்த விசுவாசிகளுக்கும் தெரியாது. No believer don't know about it. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even the Son Jesus also don't know that. பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் அது தெரியாது. Except the Father, nobody else known that. ஆனால் ஒரு நாள் உண்டு. That is the day. அதை குறித்து தான் நாம் பாட்டில் பாடினோம். And about that only we sang the song. கன்னிமை நேரத்தில் நாம் மறுரூபமாகி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து முதலாவது ஆண்டவரை சந்திப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகி மத்திய வானத்திலே இயேசுவை காணப்போகிறார். Within a moment the dead people will be raised and the living will be changed and transformed and meet our Lord in midair. இன்றைக்கு உயிர்த்தெழுதலில் முதல் வரிசையை பெற்றுக்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சுமார் 2007 வருடங்கள் ஆகிறது. In the first order, the Jesus Christ our Lord has resurrected and around 2000 years are passed. 2000 வருடத்துக்கு மேலே கடந்து வந்து விட்டோம். More than 2000 years are passed and we are here. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the holy name of the Lord. அடுத்ததாக இரண்டாவது வரிசையில் அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அந்த ஒரு நாள் மட்டும்தான் வேதத்தில் சொல்லப்படவில்லை. And the church is going to be raptured in a moment. That day is not mentioned in the Bible. மீதி இருக்கிற 5 உயிர்த்தெழுதலின் வரிசைகளுக்கும் கால வரம்புகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. Remaining first orders are mentioned and the time also mentioned in the Bible. அடுத்ததாக இரத்த சாட்சிகள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடையவர்களை சேர்த்துக் கொண்ட பிறகு அடுத்த 3 வருடத்திலே இரத்த சாட்சிகள் ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்படுவார். After the appearing of the Lord, when the church is raptured, 3.5 years there is a tribulation. அடுத்த 3 வருடத்தின் முடிவிலே ஏனோக்கு எலியாவும் பொதுவான இரத்த சாட்சிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாருடைய சேர்க்கப்படுதல் காணப்படும். Next 3.5 years, Old Testament saints, Enoch and Elijah, they will be resurrected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதன் பிறகு இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி நடைபெறும். After that, millennium will start in the earth. 1000 வருடத்துக்கு பிறகு நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலும் அதை தொடர்ந்து அநீதிமான்கள் பாவிகளுடைய உயிர்த்தெழுதலும் காணப்படும். After 1000 years, there will be a resurrection and judgment of the righteous people and the wicked one. சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் கால வரம்பு கொடுக்கப்படாத ஒரு ரகசியமாக இருக்கிறது. This is a secret thing. The time limit has not given for the rapture of the church. இப்படி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அன்றைக்கு தான் அவன் எந்த சுதந்திர வீதத்தில் எழும்புகிறான் என்பது கணக்கிடப்படும். For every man there is a resurrection. That day only the people will come to know which inheritance they are going to possess. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் நீ இளைப்பாறிக் கொண்டிரு. You take rest until the end. உன் நாட்களின் முடிவிலே உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய். Thou shalt take rest and stand in the Lord at the end of your days. அருமையான பக்தனாகிய தானியேலை குறித்து இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned about the godly man Daniel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நம்முடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும்படி நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். And now we want to know, we should know that how we have to prepare ourselves for the resurrection. நம்முடைய சுதந்திர வீதம் எது?
What is our inheritance, our Lord? எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்? What for the Lord has called us and preparing us? அதற்காக எந்த விதத்தில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்? For that purpose, how we have to prepare ourselves. நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிற விஷயத்தில் நாம் எந்த இடத்தில் காணப்படுகிறோம்? And to get prepared, which state and which position we are standing. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால், Perhaps today is the coming on the Lord's day. நம்முடைய சுதந்திர வீதம் இன்றைக்கு இருக்குமானால், If you have the Lord today, நம்முடைய சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த நிலவரத்தில் காணப்படுகிறோம்? to receive our inheritance, what state we are found. வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை நிதானித்துக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். In the light of the word of God, Spirit of God may help us to understand that. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் நான் வாசித்தது போல, As we read in Revelation 21:27, அங்கே இந்த 21ஆம் அதிகாரத்தில் ஒரு விசேஷித்த புதிய எருசலேமை குறித்து வர்ணித்து எழுதப்பட்டிருக்கிறது. and also the chapter 21, it is clearly mentioned about the peculiar city New Jerusalem. அதுதான் பரலோகத்தில் இருக்கிறதிலே ஒரு உன்னதமான ஒரு இடம். And that is a higher place in heaven we can found. அதன் உள்ளே சீயோன் காணப்படுகிறது. Within that, Zion is there. இதுதான் மகாராஜாவினுடைய நகரம். This is a city of great king. இங்கே ராக்காலம் இல்லை என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். And we read there is no night at all. அங்கே போகிறவர்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை. And the people, those who go there, light is not required. ஆட்டுக்குட்டியானவரே பிரகாசித்துக் கொண்டிருப்பார். The Lamb, our Lord, he will be shining. அதோடு கூட அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். All the saints in that city will be shining like sun. இன்றைக்கு ஒரு சூரிய வெளிச்சத்தில் இந்த பூமி எவ்வளவு பிரகாசிக்கப்படுகிறது என்பதை நாம் காண்கிறோம். We know with the single light of the sun how the earth is getting light. ஆனால் பரலோகத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு சூரியனாக பிரகாசிப்பார்கள். In heaven, in that glorious city, every child of God will be just like sun. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பு இப்பொழுது இருக்கிற இந்த சூரியன் இதை விட 7 மடங்கு அதிகமாக வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது. And before committing sin, man committing sin, sun was giving 7-fold light. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றிலேயும் சாபம் பிரவேசித்தது. Because of the disobedience of the man, sin entered into all the creation. உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். Because of you, earth will be cursed. ஆனபடியினால் இந்த பூமி சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. And thereby earth is under curse now. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த சூரியனும் கூட அது சிருஷ்டிக்கப்பட்ட போது அதுக்கு இருந்ததான வெளிச்சத்தை பார்க்கிலும் 7 மடங்கு குறைந்துதான் இப்பொழுது வெளிச்சம் கொடுக்கிறது. Because of the sin of the man, the sun is 7-fold decreased light is getting at present. சாபம் நீக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சியிலே இந்த சூரியன் பிரகாசிக்கும் போது இதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் அதனுடைய உண்மையான ஆதி நிலவரத்தில் அது பிரகாசிக்கும். When sin is removed, then the present sun will give light 7-fold. Then அப்ப அந்த சூரியனை போலதான் தேவனுடைய ராஜ்யத்தில் நீதிமான்கள் பிரகாசிப்பார். just like that particular sun, the people of God will shine in the kingdom of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு சூரியனை போல பிரகாசிப்பார். Every child of God will shine like a sun. அப்படியானால் சியோனில மட்டும் 1,44,000 சூரியன் பிரகாசிக்கும். And if it is so, even in the Zion itself, 1,44,000 suns will shine. இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தராகிய இயேசு அங்கே பிரகாசித்துக் கொண்டிருப்பார். Above all, Jesus Christ will be giving light. பிதாவாகிய தேவன் பிரகாசித்துக் கொண்டிருப்பார். And the Father God also will be giving light. அப்படியானால் அந்த நகரம் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். And if it is so considered, how that city will be bright. இது இல்லாமல் புதிய எருசலேமிலே எண்ணிக்கைக்கு அடங்காத பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஜனங்கள் அங்கே பிரகாசித்துக் கொண்டிருப்பார். Above all, in New Jerusalem, without number, innumerable saints will be shining in New Jerusalem. ஆனபடியினால் அந்த புதிய எருசலேமின் வெளிச்சத்தை மனிதர்கள் வர்ணிக்க முடியாது. And if it is so, the man cannot imagine or explain the light and brightness of New Jerusalem. சியோனும் எருசலேமும் சேர்ந்து அவ்வளவாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். Zion and Jerusalem joining together,
so much they will be ஆனபடியினால் shine. தான் அங்கே ராக்காலம் இல்லை. And thereby we can see there is no darkness in that. ஆனபடியினால் பகலிலே அதனுடைய வாசல் அடைக்கப்படுவதில்லை. And thereby that gates will not be closed in those days. இப்படியாக அந்த நகரம் பிரகாசிக்கப்படுகிறது. And likewise the city will be shining. ஒரு முறை அங்கே போனவர்களுக்கு அதன் பிறகு பசியே இருக்காது. And if anybody go into that, there will not feel hunger at all. தாகமே இருக்காது. They will not feel thirst. அவர்களுக்கு இப்படிப்பட்ட வஸ்திரங்களே தேவையில்லை. And there is no need of such kinds of garments. அவர்களே மகிமையாக பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். They themselves will gloriously shine. பிசாசு அங்கே இருக்க மாட்டார். Devil will not be there. வியாதி இருக்காது. Sickness not at all. ஆஸ்பத்திரி இருக்காது. No hospital at all. கோர்ட் இருக்காது. No court. போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. No police station there will be. சிறைச்சாலை இருக்காது. No prison there will. தூசி இருக்காது. Dust will not be there. அப்படியானால் அந்த நகரம் எவ்வளவு விசேஷமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்க. If it is so, how beautiful that city will be. Imagine. மரணம் இருக்காது. Death will not be there. கல்லறை தோட்டம் இருக்காது. And sepulchre graveyard will not be there. எவ்வளவு அருமையான ஒரு நகரம். How beautiful city it is. இந்த நகரத்துக்காகத்தான் தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். For that city only God is preparing ourselves now. நான் நினைச்சேன் இதையெல்லாம் சொல்லும் போது நமக்கு இவ்வளவு அருமையான ஒரு நகரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி சந்தோஷத்துல நீங்க எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலியா போடுவீங்கன்னு யோசித்து கொண்டிருந்தா நீங்க என்னமோ சொப்பனம் பாக்குறது போல அமைதியா இருக்கிறீங்க. சொப்பனம் பாக்குறவங்க எல்லாம் படுத்து தூங்குவாங்க. அவங்களுடைய கை காயில ஒரு அசைவும் இருக்காது. ஏதோ மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அதுபோல எல்லாரும் சொப்பனம் பார்க்கிறது போல காணப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு ஒரு மகிமையான ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். The Lord is preparing a glorious kingdom for us. விசுவாசத்திலே வேத வசனத்தின் ஊடாக இன்றைக்கு அந்த நகரத்தை குறித்து நாம் இவ்வளவாக கண்டு சந்தோஷப்படுகிறோம். In the light of the word of God we can see that city and rejoice. ஆனால் நேரடியாக போகும்போது அது இன்னும் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும். And if you go directly and enter into that, how much fold it will be. சாலமோனுடைய அரண்மனையை குறித்தும் அங்கே காணப்படுகிறதான மேன்மைகளை குறித்தும் அவருடைய ஞானத்தை குறித்தும் தென் தேசத்து ராஜஸ்திரீ கேள்விப்பட்டு அவள் அதை பார்க்கும்படியாக அநேக வெகுமதிகளோடு வந்திருந்தாள். Hearing the order and palace and dwelling in the order of the Solomon, and the queen of south land kingdom came to see that. அவளுக்கு அறிவிக்கப்பட்டது குறித்து அவள் ரொம்ப ஆச்சரியமடைந்தாள். And she was frightened, amazed. She was wonderful hearing about Solomon. இப்படி ஒரு ராஜா உண்டா? Is there any king like that? இப்படி ஒரு இவ்வளவு விசேஷமான ஒரு ராஜ்யபாரம் உண்டா? How peculiar kingdom is there? போய்தான் பார்ப்போமே என்று சொல்லி அவள் புறப்பட்டு வந்தாள். She thought, let me go and see that. ஆனால் அவள் வந்து பார்த்தபோது when she came and saw, அவள் கேள்விப்பட்டதை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக அவள் நேரடியாக கண்டு பிரம்மை கொண்டாள். How much fold than she heard and found, and she was amazed. அவள் கொண்டு வந்ததை விட எத்தனையோ மடங்கு அதிகமான வெகுமதிகளை அவள் திரும்பி பெற்றுக்கொண்டு சென்றாள். And she received more gift than she brought. இங்கே நான் நேரடியாக பார்க்கிறவைகளில் பாதியாயிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. And even half was known to me than we see here. உம்முடைய ராஜ்யபாரம் அவ்வளவு விசேஷமாக இருக்கு. Thy kingdom is so peculiar. உம்முடைய ஞானம் அவ்வளவு விசேஷம். Thy wisdom is so great. இந்த சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த ஒரு தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு தான் நான் போக போகிறோம். We are going to the place where which God has given such knowledge unto Solomon. சாலமோனிலும் ஒரு பெரிய தேவன் தான் நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Our God, great God than Solomon the king, is preparing a great city for us. சாலமோன் ஆயத்தம் பண்ணின அந்த ராஜ்யபாரம் அவ்வளவு விசேஷமாக இருக்குமானால் சாலமோனிலும் பெரியவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யபாரம் இன்னும் எவ்வளவு விசேஷமாக இருக்கு. And if Solomon's kingdom was so great and precious, how much great and precious will be the kingdom which is preparing by our Lord. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான ராஜ்யத்துக்கு நாம் என்ன எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம். How much we should be thankful for the kingdom the Lord is preparing and kept for us. அப்படி ஒரு ராஜ்யத்தை தேவன் கிருபையாக எனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe by the grace of God His kingdom is prepared? மூன்று அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த நகரத்துக்குள்ளே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் பிரவேசிக்காது. And in that city, nothing can be entered into that defileth and whatsoever working abomination. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டு அது காக்கப்படுகிறதோ அவர்கள் மட்டும்தான் அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். Whose names are written written in the Lamb's book of life and preserved, they only can enter into that. வேதத்தில் 5 விசேஷமான புஸ்தகங்களை குறித்து படிக்கிறோம். In the word Bible we can see 5 different kinds of books. ஒவ்வொரு புஸ்தகத்தை பற்றி அதில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை குறித்தும் ஒரு சில காரியங்களை வேத வசனத்தோடு கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். With the reference of the scripture about the something it is mentioned, I want to share with you. அதிலே நம்முடைய புஸ்தகம் எது? And what is our book? என்னுடைய பெயர் எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? And which book my name is written? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த நகரத்துக்கு போக முடியும், மற்றவர்கள் அந்த நகரத்துக்குள்ள போக முடியாது. The people whose name is written in the Lamb's book of life only can enter into New Jerusalem, that city. இந்த 5 புஸ்தகங்களிலே 3 புஸ்தகங்கள் பேர் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். And among the 5 books, 3 are named. ஒரு புஸ்தகம் மனிதர்கள் செய்கிறதான நன்மைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகம். And there is one book in that it is written all the good work people does. தேவனுக்காக செய்த கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகம். That is the book written all the good deeds works people do. கடைசியாக உள்ள ஒரு புஸ்தகம் உண்டு, அதுதான் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய கையிலே இருக்கிற இந்த வேத புஸ்தகம். And last there is a book that is we have in our hand. இந்த வேத புஸ்தகத்தின் படிதான் கடைசி நாட்களில் நியாயத்தீர்ப்பு நடக்க போகிறது. Based on the things written in the word of God, the Bible only will be the judgment will take place in the last. இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை கருத்தாக வாசித்து நம்மை அதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் நியாயத்தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட்டு அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் தகுதியாக்கப்படுவோம். And if we read carefully, understand it and follow it accordingly, then we will make ourselves worthy to enter into that glory city. இந்த கால வேளையில் நம்முடைய பெயர் எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? And which book our names are written, that we understand this morning. ஒவ்வொன்றாக வேத வசனத்தின் ஊடாக நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And I want to remind you through the word of God. முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது Chapter 20 of Revelation, அங்கே பொதுவான புஸ்தகங்களை குறித்து நாம் படிக்கிறோம். we read about the common books. 12வது வசனத்தை வாசி. 12th verse. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. போதும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. Then books were opened. தொடர்ந்து வாசியுங்கள். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆங்கிலத்தில் வாசி. And I saw the dead, small and great, stand before God, and the books were opened, and another book was opened, which is the book of life, and the dead were judged out of those things which were written in the books according to their works. இந்த வேத வசனத்தை சற்று கவனமாக மறுபடியும் திரும்பி பாருங்கள். Let us turn to the word of God carefully. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். I saw the people dead, small and great. இது கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவம். This is the thing going to be happen in the last days. எல்லாரும் மரித்த பிறகு நடக்க போகிற சம்பவம். And after the dying all the people, this will take place. அப்படினால நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், நம்முடைய பேர் இந்த புஸ்தகத்தில் இருக்காது என்று யோசிக்க கூடாது. You should not think we are living and our name will not be found in this book. இந்த புஸ்தகம் திறக்கப்பட்ட போது பூமியிலே மனிதர்கள் இந்த சரீரத்தில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார். And when the books were opened, people will not be living in the earth. அதற்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள், அப்பொழுது விளங்கும். And the former words you read, please. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை.
And I saw a great white throne and him that sat on it, from whose face the earth and the heaven fled away, and there was found no place for them. நான் சொல்லும்போது வேத புத்தகம் இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த வசனத்தை எடுக்க வேண்டும். Just you open your Bible and read that verse. சிலர் பைபிளை திறக்கிறதே இல்லை, முன்னால வைத்து விட்டு கதை கேட்கறது போல கேட்டுக்கொண்டிருக்கிறார். Some are not at all opening Bible, just listening like a story. பின்பு நான் வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். After that I found a white throne. அதன் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறதை கண்டேன். And I found one sitting there. அவருடைய சமூகத்தில் நின்று பூமியும் வானமும் அகன்று போயின. From his presence, earth and heaven were passed away. அவைகளுக்கு இடம் காணப்படாமல் போயிற்று. No place was found thereafter. பூமி அகன்று போயிடுச்சுன்னா சமுத்திரமும் அகன்று போயிட்டுன்னு அர்த்தம். And the earth is passed away means that the sea also went by. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the holy name of the Lord. அப்படினால் இப்பொழுது நாம் காண்கிற வானமும் பூமியும் சமுத்திரமும் அன்றைக்கு இல்லை, அது அகன்று போய்விட்டது. The present world, the heaven and the ocean will not be found. It has fled away. அப்படினால் பூமியில ஒரு மனிதரும் உயிரோடு இருக்க மாட்டார். No man will be surviving in the earth. பூமியே இல்லை, பிறகு மனிதர்கள் எப்படி இருக்க முடியும்? No earth, then how man? அப்படினால் இந்த புஸ்தகம் திறக்கப்படும் போது எல்லாரும் மரித்தவர்களாக மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக காணப்படுவார். When this book is opened, all the people will be dead and they will be presenting themselves in the presence of God. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும், And dead, small and great. அப்படினால் சிறு பிள்ளைகளும் கூட அங்கே வந்து நிற்கிறார்கள். Even small children also will be away present, standing there. மனிதன் என்று ஆதாம் முதல் பிறந்த எல்லாரும் அன்றைக்கு அவருக்கு முன்பாக வந்து நிற்பார். Man from Adam will be standing in front of God. எல்லாரும் நிற்கும்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. When all the people were before God, the books are open. நன்றாக கவனியுங்கள், Clearly, விஷயங்களை பேப்பர்ல குறித்து கொள்ளுங்க. and if you want, you can note down in the notebook. எல்லாரும் நிற்கும்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. When all the people were standing, books were open. அது எத்தனை புஸ்தகம் என்று எழுதவில்லை, அநேக புஸ்தகங்கள். And it is not mentioned how many books. Many books are there. இது அல்லாமல் ஜீவ புஸ்தகம் என்ற வேறு ஒரே ஒரு புஸ்தகமும் தனியாக இருந்தது. Another book is there, Book of Life. இந்த நிறைய புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறதின்படியே அன்றைக்கு நியாய தீர்ப்பு நடந்தது. And whatever written in the books, accordingly judgment was taken place. அப்படியானால் இந்த நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறதே, இந்த புஸ்தகங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? And many books are there. In those books, what are the things written? அதில் எழுதப்பட்டதின்படியே நியாய தீர்ப்பு சம்பவித்தது. According the writing in that books, judgment will take place. பக்கத்துல நம்முடைய கையில இருக்கிற வேத புஸ்தகம் கூட திறந்திருக்கு. And nearby the word of God, the Bible also is opened. இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வசனங்களின்படிதான் நியாய தீர்ப்பு. Judgment will take place based on the scripture, the word written in the Bible. முதலாவது இந்த பொதுவான புஸ்தகங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And first of all, I want to tell you about the common books. இந்த பொதுவான புஸ்தகங்களில் என்ன எழுதியிருக்கிறது? In the common books, what are the things written? தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. Daniel, book of Daniel 7:10. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். And people, innumerable people are standing in front of him. அங்கே ஒரு நியாயாசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. There is a judgment seat. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. Books were opened. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. Books were opened. இதுல என்ன எழுதியிருக்கிறது என்பதை பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் வாசி. And 12th chapter, last ஒவ்வொரு 2 verses we can read in Ecclesiastes. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். Let us hear the conclusion of the whole matter. Fear God and keep His commandments, for this is the whole duty of man. For God shall bring every work into judgment with every secret thing, whether it be good or whether it be evil. ஒவ்வொரு கிரியையையும், Every work, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், whatever the internal things, அது மறைவாக செய்யப்பட்டதா இருந்தாலும் தெரியும்படியாக செய்யப்பட்டதாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு கிரியையையும்
தேவன் நியாயத்துல கொண்டு வருகிறார். அதுதான் அந்த புஸ்தகங்கள் எழுதியிருக்கு. Whatever the things written secretly or publicly, those things are written, it will bring forth. உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. Consider a child, man child, boy child is born. அவனுக்கு யோசுவா என்று பெயரிடுகிறீர்கள். You are naming him as Joshua. அந்த பையன் பிறந்த உடனே அவருடைய பேரை எழுதி பரலோகத்துல கூட ஒரு புஸ்தகம் வந்துரும். And when he born, in heaven also there is a book and his name will be written there. And அன்றிலிருந்து அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அதுல எழுதி கொண்டே வருகிறார். From his birth, whatever he does, it will be written in that book. அது நன்மையானால் எழுதுகிறார், தீமையானாலும் எழுதுகிறார். Whether it may be good or evil, it will be written. அந்த வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்க. How clearly mentioned in that word. நன்மையானாலும் தீமையானாலும் அதை தேவன் நியாயத்துல கொண்டு வருகிறார். And whatever the good words or evil word, God will bring into judgment. அது அந்தரங்கத்திலே மறைவான இடத்திலே செய்யப்பட்டதாக இருந்தாலும் வெளியரங்கமாக செய்யப்பட்டதா இருந்தாலும் அதையும் அதில் எழுதி தேவன் அதையும் கொண்டு வருகிறார். Whether it may be secretly done or publicly done, it will bring into judgment. அப்ப நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புஸ்தகம் இங்க இருக்கிறது. For each and every one of us have a book. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பெயரையும் எழுதி பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு புஸ்தகம் வைத்திருக்கிறார். Every name of the person in the world is written in heaven in the book. பிறந்ததிலிருந்து மரிக்கிற வரைக்கும் அவன் செய்த நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமானாலும் வெளியரங்கமானாலும் சகல கிரியைகளும் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டுக் கொண்டே வருகிறது. From the birth to death, whatever he commits, whether it is secret thing or public thing or good or evil, will be written in that book. நாம் சில காரியங்களை மறந்து விடலாம். We may forget something. ஆனால் அந்த புஸ்தகத்தை திறக்கும் போது அது எந்த நாள், எந்த வருடம், எந்த மாதம், எந்த மணி நேரம், எந்த சூழ்நிலை, எந்த நிலவரத்தில் அது செய்யப்பட்டது என்பதை தெளிவாக அதிலே நாம் காண முடியும். When the books were opened, which date, which hour, which month, which year, it is written clearly, everything will be found. போட்டோவோடு கூட அந்த வீடியோ ஓடுறது போல ஆண்டவர் இங்கே காட்டி கொடுப்பார். And just like photograph and video, the Lord will show you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு கிரியையும் மறக்கப்படுகிறது இல்ல. No verse will be forgotten. இதுதான் நியாயத்தீர்ப்பின் நாட்களில் சம்பவிக்க போகிறது. This is going to happen in the judgment day. நீங்கள் யாரையாயிலும் கொலை செய்திருக்கலாம் ஒரு மறைவிடத்தில் வைத்து. In the secret place, you might have been murdered somebody. பணத்தை வாங்கிக் கொண்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து யாரையாயிலும் ஒரு நபரை கொலை செய்திருக்கலாம். Receiving the money, joined together 4 or 5 people, you might have murdered somebody. இல்லாவிட்டால் நீங்கள் கொலை செய்யாவிட்டாலும் 4-5 பேருக்கு காசு கொடுத்து யாரையாயிலும் கொலை செய்ய வைத்திருக்கலாம். If you are not taken part in the murdering, but you are given money and made others to murder somebody. அப்படினால் கொலை செய்தவர்கள் அவர்கள் தானே அந்த போட்டோவில் நான் இருக்க மாட்டேன், நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று யோசிக்க வேண்டாம். You don't think they only murdered in that photograph, I will not be there. நீ அவர்களோடு பேசின காரியம் எல்லாம் அங்கே கணக்கிடப்படுகிறது. Whatever you have spoken to those people will be written in that book. கொலை செய்தவர்களை விட அதை செய்யும்படி தூண்டிவிட்டவர்களுக்கு வரப்போகிற தண்டனை தான் மகா பெரிய தண்டனையாக. Punishment will be terrible for the people, those who are induced to the people to commit murdering. நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அதில் எழுதப்படுகிறது. Every word we speak will be found in that book. ஏனென்றால் மனிதர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாயத்தீர்ப்புல கணக்கு உண்டு என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. Word of God clearly says, whatever the evil word we speak, you have the judgment in that நான் day. பேசின வீண் வார்த்தைகள் எல்லாம் அதில் எழுதப்பட்டு வருகிறது. All the vain words we spoke will be written there. நம்முடைய அசுத்த பார்வைகள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. All the unclean visions will be found. நம்முடைய அசுத்த எண்ணங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. Wrong unclean imagination will also be found there. ஒரு சிறு காரியமும் தவற விடாமல் அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டுக் கொண்டே வருகிறது. Without fail, even a single matter will be recorded there. நான் அங்கே போனால் என்னுடைய புஸ்தகம் அங்கே திறக்கப்படும். If I go there, my book will be opened. அந்த புஸ்தகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நான் செய்த காரியமாக இருக்கு. And whatever written in that book, that will be what I have done. என்னை யாரும் நரகத்துக்கு போய் என்று தள்ள வேண்டியதில்லை. அதை பார்த்த உடனே நானே அந்த இடத்துக்கு போக வேண்டியது. No need somebody should push me into hell. Myself will go to hell. இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும். And every man is same. அப்படினால் எந்த பெந்தகோஸ்தல குடும்பத்தில் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி,
அவர் பிறந்தவுடனே அவர்களுக்கு ஒரு புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கு. And whoever born even in the Pentecostal family, when they born, immediately one book will be opened. நாம் பேசின செய்த சகல கிரியைகளும் அந்தரங்கத்தில் செய்தா இருந்தாலும் அதில் எழுதப்பட்டு கொண்டு Whatever we spoken and did, and even it in the secret place, they could also be found there. நியாய தீர்ப்பு நாட்கள்ல சாட்சி தேவையில்லை. In the judgment day, there is no need of witness. சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய அவசியமே வராது. No necessary to say excuse. நியாயம் தீர்க்கும் போது உன் இருதயம் தாங்குமோ? When the judgment will take, whether your heart will bear it. எந்த கேள்விக்கும் நியாயம் பேசுவதற்கு அங்கே இடமே இருக்காது. No chance to say the right. நாம் செய்த சகல காரியங்கள் அப்படியே அதுல வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே All the things we committed will be revealed to you. ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. One thing was happened. ரெண்டு வீடு பக்கத்துல இருந்தது. Two houses were nearby. ஒரு வீட்டில் உள்ளவர்கள் நல்ல வசதி உள்ளவர்களாக இருந்தார். And people living in one house was very much comfortable. அவருடைய வீட்டில் நல்ல மாமரம் இருந்தது. A mango trees were there. மிக ருசியான மாம்பழமாக இருந்தது. And tasty mangoes. அந்த வீட்டுக்காரர்கள் வெளியே போகும்போது அவர்கள் இல்லாத நேரத்தில் பக்கத்து வீட்டில் உள்ள அந்த தாய் தன்னுடைய மகனை ஒரு ஏணி வைத்து ஏற்றி இந்த பக்கத்தில் இறக்கி விட்டு எல்லா மாம்பழங்களையும் அடிக்கடி இப்படி பறித்து கொண்டே வந்தாள். When the people from this house, mangoes owner, went away, nearby people put a ladder and make the child to go there and pluck all the mangoes. வீட்டுக்காரர்கள் அதை கண்டுபிடிக்க முடியல. And the household could not find out who stolen that mango. அப்படினால் எப்படியாயிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பக்கத்துல எல்லாம் கேட்டு பார்த்தார்கள். எங்களுக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லிவிட்டார். They wanted to find out who had plucked out all the mangoes. They searched in the nearby houses. Nobody told no. நாங்க கூட கவனிக்கிறோம், யார் தான் திருடுறது தெரியலையே அப்படின்னு அந்த திருடன வீட்டுக்காரங்களும் சொல்றாங்க. And we are also watching who had plucked out all the stolen mangoes. அப்படினால் இந்த இடத்தினுடைய ஓனர் ஆட்டோமேட்டிக் கேமரா ஒன்னு செட் பண்ணி ஒருத்தருக்கு தெரியாத ஒரு இடத்துல வைத்து அந்த மாமரத்துக்கு நேரம் அந்த காம்பவுண்ட் முழுவதில் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாக வைத்திருந்தார். And the owner of the house, who was owner of the mango tree, set a camera and he was watching, find out what is going to happen. நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை ஒரு சிறு பகுதியில நான் உங்களுக்கு அதை விளக்குகிறேன். In a small aspect I have explained how the judgment will be taking place. அதே போல வழக்கமாக இந்த அம்மா இந்த வீட்டுக்காரர்கள் எல்லாம் இல்லாத நேரத்தில் இந்த பையனை ஒரு ஏணி எடுத்து கொண்டு வைத்து அந்த காம்பவுண்ட் சுவரில் சாய்த்து இந்த பையன்கிட்ட ஒரு பையன் கொடுத்து இந்த பையன் அந்த ஏணி மரத்தில் ஏற்றி பிறகு இந்த பகுதியில் இறக்கி விட்டு மாமரத்தில் போய் மாங்காய் எல்லாம் பறித்து அதில் போட்டு அவன் கொண்டு வந்து இந்த அம்மாவுக்கிட்ட கொடுக்கறது, காம்பவுண்டுக்கு மேலே கை நீட்டி இந்த அம்மா வாங்குறது, பிறகு அந்த ஏணியில் அந்த பையன் ஏறி இந்த பக்கம் வர்றது எல்லாம் அந்த கேமரா போட்டோ எடுத்து. And the house owner of the mango tree went away. And again this neighbor has started their business, and how they collected all the mangoes were photographed in the camera. வீட்டுக்காரர்கள் வந்தார்கள். The house owner came back. வழக்கமாக பார்க்கும்போது கொஞ்சம் இருந்ததான மாங்காயும் காணோம். All mangoes are missing. பக்கத்து வீட்டில் வந்து கேட்டு பார்த்தார்கள். They asked the nearby house. எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். They told, we don't know. வீட்டுக்குள்ள போய் கேமராவை ஆன் பண்ணி பார்த்தார். And he took the camera and switched on. அதுல சகலமும் தெளிவாக பதிவாயிருந்தது. Everything were found in that camera. பக்கத்து வீட்டில் அந்த தாயையும் மகனையும் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் ஒரு விருந்து வைக்கிறோம் வாங்கல் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனார்கள். They invited the nearby house. We will arrange a feast for you. Please come. அவர்கள் சந்தோஷத்தோடு போனார்கள். They went with joy. விருந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி டைனிங் ஹாலில் டேபிளில் வைக்கிறோம். அதுக்கு இடையில நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் என்று சொல்லி முன்னால நல்ல சேர் போட்டு உட்கார வைத்து அதை ஆன் பண்ணி விட்டார். They told, we will arrange a table for dine. You just watch the camera, and they switched on. அதை ஆன் பண்ணதிலிருந்து பார்த்தா இந்த தாயும் மகனும் போட்ட எல்லா டிராமாவும் மிக தெளிவாக அதுல பதிவாயிரும். All the drama what they have done is clearly visible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ திருடினியான்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க அவங்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. That also no need that owner should ask them, you are stolen the mango. அதை பார்க்க எங்களுக்கு விருந்து வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு பிரயாசப்பட்டால் எல்லா டோரும் பூட்டி இருக்கிறது. And they started to run, flee away from the house. We don't want the dining meals or anything. They want to escape, but all the doors were open, closed.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதே போலதான் நியாய தீர்ப்பு கூட. Similarly, judgment will take place. ஒரு மனிதனும் தப்ப முடியாது. No man can escape. போன உடனே அவருடைய புஸ்தகம் திறக்கப்படும். When you stand there, your own book will be opened. கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். 1,000 and 1,000 were standing there. கோடாகோடி புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. And crores of books were opened. ஒவ்வொருவருக்கு முன்னாலே ஒவ்வொருவருடைய புஸ்தகமும் திறக்கப்படுகிறது. In front of each and everyone, their own books are opened. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved child of God. நியாய தீர்ப்பு நாளிலே யாராயிலும் அதை தாங்க முடியுமா? In the judgment day, anybody can bear it. நம்முடைய அசுத்த எண்ணங்கள் எல்லாம் அதுல வரும்போது அது எவ்வளவு மோசமாக இருக்கு, நம்மாலே சகிக்க முடியுமா? When all the evil imaginations comes in that picture, whether we will be able to bear it. நம்முடைய பார்வைகள், நம்முடைய பேச்சுகள், அதையெல்லாம் பார்க்கும்போது நம்மால் சகிக்க முடியுமா? Our visions and speaks, everything, whether we will be able to bear it. புஸ்தகங்களிலே இவைகள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. In the books, these things will be written. நாம் ஆராதனையில எப்படி இருக்கிறோம் என்பதையும் அந்த புஸ்தகத்தில் எழுதி கொண்டே வருகிறார். In that book, how, in what way we are sitting in the worshipping place, that also will be mentioned. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒன்றும் அதுல மறைக்கப்படுறதில்லை. Nothing can be hidden there. எல்லாருமே வெட்கப்பட வேண்டிய ஒரு இடத்துக்கு வருகிறோம். We will come to the state, everything will be put into shame. எந்த மதத்துல பிறந்திருந்தாலும் மனிதன் என்று பிறந்த உடனே அவனுக்கு ஒரு புஸ்தகம் பரலோகத்தில் திறக்கப்படும். And whichever the religion you are born, if you are born in the world, immediately one book will be opened. அது நம்முடைய ஜீவியம் முழுவதையும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய புஸ்தகம். And our life throughout will be revealed in that book. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Shall we close our eyes for a moment? தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடுவாங்க. Please close your eyes. என்னுடைய புஸ்தகத்தில் என்னெல்லாம் இருக்கும் என்று சற்று திரும்பி பாருங்கள். And examine and know what are the things will be written in my book. நம்முடைய பெயரை எழுதி விவரம் தெரிய ஆரம்பித்ததிலிருந்து நாம் செய்த சகல காரியங்களும் அதில் எழுதப்பட்டிருக்குமானால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். From our birth, everything is written in that book. How terrible and horrible will be. Think it out. நியாயம் தீர்க்கப்படும் போது இந்த புஸ்தகம் திறக்கப்படும், நாம் அதற்கு முன்பாக நிற்போம். When the judgment is taking place, we will be standing there and our books will also be opened. அதில் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய அக்கிரமங்களை நம்மால் சகிக்க முடியுமா? Whether we will be able to suffer and bear the iniquities. நியாயம் பேசுவதற்கு ஏதாயிலும் இடம் இருக்குமா? Whether there will be a chance to say, claim our right. நான் செய்யவில்லை என்று சொல்லி பொய் சொல்வதற்கு வழி உண்டா? And can you say lie and I am not committed that? ஒரு மனிதன் தன்னைத்தானே மறுதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே கிடைக்குமா? Whether there will be a chance to be rejected by one. எவ்வளவு பயங்கரமான ஒரு நேரம் அது. How terrible time it will be. ஆண்டவர் கிருபையாய் அவ்வளவையும் நமக்கு மன்னித்தாரே. By grace the Lord has forgiven all those things in our life. நாம் இயேசுவை அறிந்தவரை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர் நமக்கு மன்னித்தாரே. When we accepted our Lord Jesus Christ, He has forgiven all of our iniquities. அவருடைய இரத்தத்தால் எல்லாவற்றையும் கழுவினாரே. By His own blood He cleansed and washed all things. இரத்தாம்பரம் போன்ற சிவப்பா இருந்த எல்லாவற்றையும் பஞ்சை போல வெண்மையாக்கி விட்டாரே. Our sins were just like scarlet, it is made like wool. நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்ட போது உண்மையாய் மனஸ்தாபத்தோடு எந்தெந்த பாவங்களை அறிக்கையிட்டவோ அந்த பாவங்களின் மேல் அது எழுதப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் விழுந்து அந்த இடத்தை அப்படியே கழுவிவிட்டது. Whatever the sin we committed, when we are confessed unto the Lord, blood of Jesus pour out and wash everything and clean. பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனங்கள் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம். How blessed are the people, those whose sins are forgiven. நாம் அதற்கு எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். How much we should be thankful unto the Lord. ஒருவேளை இதுவரை என்னுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று யாராயிலும் இங்கே உணர்ந்தால், if there is anybody, my sins are forgiven. இந்த நேரம் தேவன் உங்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் உங்களுக்கு கொடுத்த கிருபையான ஒரு நேரமாக இருக்கிறது. This is the time given by the grace of the Lord. கர்த்தாவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள். Tell unto the Lord, forgive me. நம்முடைய மார்பில் நம்முடைய கைகளை வைத்துக் கொள்வோமாக. Let us keep our hands on our chest. என் பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. How my sins are how great. என்னுடைய மனதினால் செய்த பாவங்கள்,
And the sins committed by my mind. கண்ணினால், வாயினால், காதினால் செய்த பாவங்கள். And this committed by eyes and words and mouth. கையினால் செய்த பாவங்கள். And the sin committed by hand. என் கால்களினால் செய்த பாவங்கள். Committed by legs. எத்தனை அதிகம். How much more? நீ இந்த நேரம் ஆண்டவரே என் பேரில் கிருபையாயிரும், நான் பாவி என்று ஒத்துக்கொண்டால் இயேசு உன்னை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். If you upset and say, the Lord, I am a sinner, forgive me, surely God will forgive you. இதோ பக்கத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது. Nearby there is a book. அதுதான் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஜீவ புத்தகம். That is the book of life in the hand of the Lord. என்றைக்கு ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, இயேசுவின் இரத்தத்தால் அவன் கழுவப்படுகிறானோ, அந்த நிமிஷத்தில் தானே அவனுடைய பெயர் இந்த புஸ்தகத்திலிருந்து மாற்றப்பட்டு அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. The day, the very hour, the man's sins are forgiven. Name of the person will be changed from these books and it will be written in the book of life. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட போது நம்முடைய பெயரை ஆண்டவர் மாற்றி இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதினாரே. And the Lord has changed my name and written mine in the book of life. அந்த நாளை நினைத்து நாம் எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். Remembering that day, how much more we should be praising and thanking God. ஒவ்வொரு காலத்திலேயும் ஜீவித்தவர்கள் மத்தியிலே அந்தந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படியே மனிதர்கள் மனம் திரும்பின பொழுது அவருடைய பெயரை ஆண்டவர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். People, those who are lived in the different dispensation, when they repented and believed in the Lord, their name changed and written in the book of life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, இதுவரைக்கும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நான் பாவி என்ற குற்ற உணர்வு உனக்கு இருக்குமானால், இன்றைக்கு இந்த நேரத்தில் உன்னுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாக ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே, நான் பாவி, என் பேரில் கிருபையாயிரும் என்று சொல்ல மாட்டாயா? And if your sins are not forgiven, if you realize it, will you not say, Lord, forgive me and write my name in that book? இந்த நேரம் நான் பாவி என்று நீ ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டால், and if you are the Lord accepting that you are a sinner, இயேசு உன் பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். the Lord is very much ready to forgive you. இதோ அவருடைய கரத்தில் தன்னுடைய சொந்த இரத்தத்தோடு கூட நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord, our Jesus is moving in our midst, having the blood is on hand. நான் பாவி என்று உணர்கிறவர்கள் மனஸ்தாபத்தோடு இயேசுவிடத்தில் அறிக்கையிடுங்கள். If you realize you are a sinner, confess unto the Lord and repent. Hallelujah. ஒருவராயிலும் மறுபடியும் பாவி என்ற ஒரு குற்ற உணர்வோடு இந்த இடத்தை விட்டு இந்த ஆராதனை முடிந்து வெளியே போக கூடாது. Having the conviction I am a sinner, nobody should go away from this hall. உன்னுடைய பெயர் இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு நாளாக, ஒரு நேரமாக இந்த நேரம் காணப்படட்டும். This time, this day should be the day that your name is written in the book of life. அப்படியானால் நீ நியாய தீர்ப்பிலே தப்புவிக்கப்படுவாய். Then you can be escaped from the judgment. அந்த பயங்கரமான வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பில் நீ தப்புவிக்கப்படுவாய். And you will be escaped and saved from the terrible judgment day. ஆட்டுக்குட்டியானவருடைய வலது பக்கத்திலே நிற்கிற ஒருவராய் நீ காணப்படுவாய். And you will be found a man standing near right side of the Lord. நீதிமான்களுடைய கூட்டத்திலே நீ காணப்படுவாய். You will be found in the group of the righteous people. அவருடைய இடது பக்கத்திலே நிற்கிற வெள்ளாட்டு கூட்டத்தில் நீ நிற்க மாட்டாய். You will not be standing in the left side of those who are God. இன்றைக்கு உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். Today, let your name be written in the book of life. கண்களை மூடின வண்ணமாக மெய் மனஸ்தாபத்தோடு கர்த்தராகிய இயேசுவே என்று உன் வாயினால் கதறி என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுவாயாக. Closing your eyes with a true repent. Tell unto the Lord, forgive me, Lord. ஆண்டவருடைய இரத்தம் உன்னை ஒரு புது மனிதனாக மாற்றுகிறது. Blood of Jesus will make you a new man. இயேசுவின் இரத்தம் உன் இருதயத்தை கழுவுகிறது. Blood of Jesus will wash and cleanse your heart. மெய்யாகவே சிலர் கழுவப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
Truly, some are being cleansed. சிலருடைய கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து அவர்களுக்கு ஒரு சதையான இருதயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is changing a stony heart and giving a fleshy heart. யாரும் கண்களை திறக்காதீர்கள். Be not closed, open your eyes. இது கர்த்தராகிய இயேசு சந்திக்கிற ஒரு நேரமாகிறது. This is the time the Lord Jesus Christ meeting you. இந்த வேளை அவர் உன்னை சந்திக்கிற ஒரு வேளை. This time is the time the Lord meets you. சந்தேகப்படாதே. Be not doubt. இயேசு உன்னை கழுவி கொண்டிருக்கிறார். Jesus is washing you. உன்னுடைய எல்லா பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னியும் மன்னியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. Confess all your sins and tell unto the Lord, forgive me, Lord, forgive me. எந்த பாவத்தை நீ மறைக்கிறாயோ அந்த பாவம் மன்னிக்கப்படாது. And what sin you are hiding, it cannot be forgiven. அது எவ்வளவு மோசமான பாவமா இருந்தாலும் உன் வாயை திறந்து அவரிடத்தில் சொல்லுவாயானால், Oh, worse a sin, baby, open your mouth and tell unto the Lord. அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அவர் மன்னிப்பார், How மறப்பார். great sin, baby, he will forgive and forget it. இயேசு உன்னை மன்னிக்கிறார். Jesus forgives you. அவருடைய ரத்தம் உன்னை கழுவுகிறது. His blood washes you. பக்கத்தில் இருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயரை இன்றைக்கு எடுத்து எழுதுகிறார். And his name, your name will be written in the book, nearby book of life. தேவாவியானவர் மத்தியில் அசைவாடுகிறதை நான் உணர்கிறேன். We realize the Spirit of God is moving in our midst. தேவன் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார். The Lord is touching you. கர்த்தர் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is meeting you. உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்து கொண்டிருக்கிறார். The Lord gives you new heart. உன்னை ஒரு புது மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். The Lord is changing a new man. உனக்காக ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. Books of life is open for you. இன்றைக்கு உன்னுடைய பெயர் அதில் எழுதப்படுகிறது. Today your name will be written in that. கழுவுமையா நீரெல்லை ரத்தத்தினா கழுவுமையா கழுவுமையா நீரெல்லை ரத்தத்தினா கழுவுமையா உமது கையா எல்லழுக்கே உமது கையா கழுவுமையா கழுவுமையா ரத்தத்தினா கழுவுமையா கழுவுமையா நீரெல்லை ரத்தத்தினா கழுவுமையா உமதுகையா எல்லழுக்கை உமதுகையா எல்லழுக்கை அன்புடனே கழுவுமையா அன்புடனே கழுவுமையா உமது கையாலே
ஹalleluya 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 மெய்யாகவே இயேசு இன்றைக்கு புதிதாக சிலருடைய பெயர்களை அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். Truly the Lord Jesus written many's name in that book of life. உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று ஆண்டவர் தம்முடையவர்களை பார்த்து சொன்னார். Looking into the people of God, the Lord says, because your names are written in the book of life, you rejoice. இந்த பூமியிலே மனிதன் சந்தோஷப்பட வேண்டிய பல காரியங்கள் மனிதனுக்கு காணப்படுகிறது. People make a different thing to rejoice in this world. ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் அவன் மகிழ்ந்து கலிகூற வேண்டிய ஒரு காரியம், அவனுடைய பெயர் என்றைக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதோ அந்த நாளை நினைத்துதான் அவன் கலிகூற வேண்டியவனாக இருக்கிறான். Hallelujah, hallelujah. அருமையான சகோதரனே, சகோதரியே, Oh beloved sister and brother, இன்றைக்கு நீ பரலோக குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக மாறிவிட்டாய். you become a member of the heavenly family. இன்றைக்கு பரலோக குடும்பத்திலே நீ ஒரு அங்கத்தினராக மாறி இருக்கிறாய். In the heavenly family you are a member. நீ பாவத்தோடு இந்த ஷெட்டுக்குள்ளே கடந்து வந்தாய். You are come into the shed with a sinful character. ஒரு பாவியாக நீ உள்ளே பிரவேசித்தாய். As a sinner you entered into the house. இப்போது இயேசுவுடைய இரத்தம் உன்னை கழுவி ஒரு நீதிமானாக மாற்றி இருக்கிறது. Now the blood of Jesus cleansed you, made me a righteous man. உன்னுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Your name is written in the book of life. நீயும் பரலோக குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக மாறிவிட்டாய். You are a man member in the heavenly family. Thank you, Lord. We thank you, Jesus. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இந்த நேரத்தில் Today, this day, at this time, the meeting. நான் பாவியாக உள்ள வந்தேன். என் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதிவிட்டார் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். I have come as a sinner into this hall. The Lord has forgiven me and cleansed me. Please you stand up. We will pray for that. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி யாரும் எழும்பக்கூடாது. All the believers don't stand, please. அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் பாவம் செய்துகிட்டே இருந்தீங்க, இன்னைக்கு தான் உங்க பேர் எழுதியிருக்குன்னு அர்த்தம். It means you are going on committing sins. Today only you are forgiven. நான் பாவியா இந்த கூட்டத்துக்கு வந்தேன். I have come as a sinner in this meeting. இப்போது எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது. Now I have great peace within me. இயேசு என் பாவத்தை மன்னித்து அந்த ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயரை எழுதியிருக்கிறார். Jesus forgiven my sins and written my name in that book of life. பாருங்கள் எத்தனை பேர் எழுப்பி நிற்கிறார்கள் என்று பார். See how many are standing. இவர்கள் எல்லாருடைய பெயர்களும் இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Names of all these people are written in the book of life. இயேசு இவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். Jesus forgiven their sins. இன்று முதல் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். Hereafter they are the children of God. பரலோக குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறார்கள். They become the member of the heavenly family. ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us all praise God for the assurance of the forgiveness. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஷபாலா ரபகத்ரா பகத்ராய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Oh beloved children of God, உங்களுக்காக நாங்கள் கர்த்தரை நோக்கி ஒரு பாடல் பாட போகிறோம். for in your behalf we are going to sing a song looking unto the Lord. நீங்களும் கண்களை மூடி அந்த பாட்டை கவனித்து முடிந்தால் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். And close your eyes, join with us, sing that song. எழும்பி நின்று கொண்டிருக்கிறவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். And those who are standing, please listen. நான் இனி தேவனுடைய பிள்ளையாகவே ஜீவிப்பேன்.
Hereafter I will live as a child of God. பாவம் செய்த வரைக்கும் நாம் பிசாசுடைய பிள்ளைகளாக இருந்தோம். Till I was committing the sin, I was the child of Satan. என்றைக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அன்று முதல் நாம் தேவனுடைய பிள்ளைகள். Every day our sins are forgiven, thereafter we are children of God. நின்று கொண்டிருக்கிறவர்கள் கண்களை மூடி நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் திருப்பி சொல்லுங்க. So standing, repeat what I say. ஆண்டவரே, இதுவரை நான் பிசாசின் பிள்ளையாக ஜீவித்தேன். Lord, I was living as a child of Satan. இன்று முதல் நான் தேவனுடைய பிள்ளையாகிவிட்டேன். Hereafter, today onwards, I become child of God. இனி பாவத்தை நேசிக்க மாட்டேன். I will not love sin hereafter. இனி பாவம் செய்ய மாட்டேன். I will not come in sin hereafter. நான் இனி உமக்கு சாட்சியாக இருப்பேன். I will be witness for the என்னை Lord. கழுவின இயேசுவின் இரத்தத்துக்கு நான் சாட்சியாக இருப்பேன். I will be witness for the blood of Jesus who cleansed me. நான் மரிக்கிற வரைக்கும் இயேசுவுக்காக பரிசுத்தமாக ஜீவிப்பேன். Till my death, I will live a holy life. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்கள். And tell unto the Lord, Lord, strengthen me. பாவத்தை நேசிக்க நாளிலே செல்வேலோ, பாவத்தை நேசிக்க நாளிலே செல்வேலோ, தேவனில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நிச்சயமாக இனி தேவனுடைய பிள்ளையாகவே ஜீவிக்கும்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். The Lord has strengthened you to live as a child of God hereafter. நின்று கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த கூட்டம் முடிந்தவுடனே நீங்கள் முன்னால வந்து தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலே உங்களுடைய பெயர்களை கொடுத்துக்கொண்டு, இன்றைக்கு ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரலோகத்தை நோக்கி தீவிரமாய் முன்னுக்கு செல்லுங்கள். After the meeting is over, those who are standing and confessed, you can come and meet the servants of God and prepare yourself for the baptism and go forward in the spiritual journey towards heaven. ஊழியக்காரர்கள் நின்று கொண்டிருக்கிறவருடைய பெயர்களை, வாலண்டியர்ஸ் அவருடைய பெயர்களை நீங்கள் குறித்துக்கொண்டு கூட்டம் முடிந்தவுடனே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Volunteers, brothers, can note down the names of those who are standing and they will prepare for the baptism. May the Lord help you. தயவு செய்து உட்காரு. Please sit down. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. Today, many names are written in the book of life which is in the hand of the Lord. பொதுவான புஸ்தகத்திலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவித்திருக்கிறார். From the common book and from the judgment, the Lord has delivered them. ஏற்கனவே விடுதலை பெற்றவர்கள் மறுபடியும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற நம்முடைய பெயர் கிறுக்கப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள. Whose names are written in the books of life, and they should be very much careful that because their names should not be scribbled and taken off from the book of life. ஒரு முறை பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு இனி நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆண்டவர் நம்மை கண்டுக்கிற மாட்டார் என்று யோசிக்க கூடாது. Once your sins are forgiven, don't think my sins are forgiven. Don't think the Lord will not judge me. யாத்திராகமம் 32 அதிகாரம் 32வது வசனத்துக்கு நீங்கள் வரும் பொழுது 32 of Exodus. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். There Israelites committed sin against God. இது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவ ஜனங்களை காட்டு. And this shows the people, those who are already saved and baptized. அவர்கள் பாவம் செய்த போது தேவன் அவர்களை அழிக்க சித்தம் கொண்டார். And when they committed sin against God, God decided to destroy them. அப்பொழுது மோசே அந்த ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறார். Then Moses was interceding in their behalf. ஆண்டவரே, அந்த ஜனத்தினுடைய பாவத்தை நீர் மன்னிக்க வேண்டும். Lord, thou should forgive their sins. அவர்களை அழிக்க கூடாது. They should not be destroyed. அப்படி நீர் அழிப்பீரானால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று மோசே ஜெபிக்கிறார். If you destroy them,
you scribble my name, mark out my name from the book which is written. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய பெயரை கிறுக்க மாட்டேன், எனக்கு விரோதமாக யார் பாவம் செய்தார்களோ அவர்களுடைய பெயரை நான் கிறுக்கி போடுவேன். I will not blot thy name, but those who are committed sin, their name will be blotted out. 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசி. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். 8 Now if thou wilt forgive their sin, and if not, blot me, I pray thee, out of thy book which thou hast written. And the Lord said unto Moses, whosoever hath sinned against me, him will I blot out of my book. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தை குறித்து அல்ல. And the book mentioned is not about the book of the Lamb's book. இது தேவனிடத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. And it is told about the book, only particular book of life. பொதுவான புஸ்தகங்கள் உண்டு. There are common books. தேவனுடைய கரத்திலே ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் உண்டு. There is a particular book in the hand of the Lord, the book of life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்று இன்னொரு புஸ்தகம் உண்டு. Another particular book is there in the hand of the Lord, that is Lamb's book of life. இந்த மூன்று புஸ்தகம் இல்லாமல் ஞாபக புஸ்தகம் என்று இன்னொரு புஸ்தகம் இருக்கிறது. In addition to these three books, there are book of remembrance. அது மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். In Malachi chapter 3 we can read about it. இது இல்லாமல் நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகமும் அங்கே இருக்கிறதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் படிக்கிறோம். In John 12:48 we can read about the book we have, that Bible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே நீர் வைத்திருக்கிற ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். And you blot out my name from the book of life which you kept. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரியின் மரணத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி மேல் வீட்டு அறையிலே 120 பேரை அபிஷேகம் பண்ணினாரே, அன்றைக்குத்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. When the day of Pentecost, the people were waiting, 120 people were waiting. The Holy Spirit was poured upon them. That day only the Lamb's book were opened. அது வரைக்கும் பரலோகத்தில் இருந்தது ஜீவ புஸ்தகம் தான். And till that day, the book was in heaven, was book of life. நீர் எழுதின அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். Blot out my name from the book of life. அப்படினால் இயேசு சொன்னார், தேவன் சொன்னார், உன்னுடைய பெயரை கிறுக்க மாட்டேன், எனக்கு விரோதமாக யார் பாவம் செய்தார்களோ அவர்களுடைய பெயரை நான் கிறுக்குவேன். The Lord told unto Moses, whosoever hath sinned against me, him I will blot out, not thy name. அருமையான தேவனுடைய ஜனமே, O beloved child of God, தேவனுக்கு விரோதமாக ஒரு மனிதன் பாவம் செய்தால் எழுதின புஸ்தகத்திலே மறுபடியும் அவருடைய பெயர் கிறுக்கப்பட்டு போகும். if a man commits sin against God, his name which is written in his book will be blotted out. ஏற்கனவே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் மிகவும் கவனமாய் ஜீவிக்க வேண்டும். And the children, God's children whose names are written in the book of life could be very careful. And நீங்கள் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்து சரீரத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது பெயரை ஆண்டவர் கிறுக்கி போடுவார். when you give room for the backsliding, you work against and sin against God, your name will be blotted out. எல்லாவற்றையும் விளக்க சமயம் இல்லை, நான் அடுத்த புஸ்தகத்துக்கு கடந்து போகிறேன். No time to explain in detail all the things. We'll go to next book. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசி. Again read please 21:27 of Revelation. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அந்த நகரத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. Anything that defileth, neither whatsoever worketh abomination shall not enter into that city. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டும் அதில் பிரவேசிப்பார். But only they whose names are written in the Lamb's book of life only will be enter into that city. நான் முன்பு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் முதலாவது இந்த பூமியிலே மேல் வீட்டறையில 120 பேர் இறங்கும் போதுதான் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டு முதலாவது அந்த 120 பெயர் அதில் எழுதப்பட்டது. Upon 120 people were waiting, and when they received the Holy Spirit, that day only
And the Lamb's book of life was opened. என்றைக்கு ஒரு தேவனுடைய மனிதன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறாரோ அன்றைக்கு அவருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. The very day the man child of God received the Holy Spirit, that day his name will be taken into the books of Lamb's book of life. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய பெயர் மட்டும்தான் இருக்கும். அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவர்கள் பெயர் தான் அதில் இருக்கும். In the Lamb's book of life, the name of the anointed children of God only will be written, that is in the New Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஒரு பரிசுத்தவான்களுடைய பெயரும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்படாது. And New Testament Old Testament saints' name will not be written in the Lamb's book of life. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தானியேல், யோசேப்பு போன்ற எல்லா பரிசுத்தவான்களுடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் மட்டும்தான் இருக்கும். And the Old Testament saints who are Abraham, Isaac, Jacob, Daniel, Joseph, their name will be written in the book of life. கடைசி நாட்களிலே கிருபையின் காலத்திலே ஜீவிக்கிற நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்று பாருங்க. And see how blessed we are who is living in the last day. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனமே, நீ பாக்கியம் உள்ளது. And oh blessed of God, you are blessed of God who anointed by the Holy Spirit. உன்னுடைய பெயரை கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதி அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள உன்னை கொண்டு போக முடியாக அவர் குறித்து வைத்திருக்கிறார். The Lord has noted down your name and written in the Lamb's book of life so that you may go into the glorious city. எத்தனை பேருக்கு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், என்னுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நிச்சயம் இருக்கிறது. How many of you have the confidence, I am anointed by the Holy Spirit, my name is written in the Lamb's book? ரொம்ப மோசம். நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே நீங்க அல்லேலூயா போட்டிருக்கணும். இவ்வளவு லேட்டா அல்லேலூயா போட்டு. You should have shouted hallelujah before I finish. நம்மை குறித்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். We should have the confidence. நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை குறித்து சொல்லும் போது அதில் நாம் கழுகுற வேண்டியவர்களாக இருக்கிறோம். And if it is revealed to where we are, we should rejoice and shout. நம்முடைய பெயர் பொதுவான புஸ்தகத்திலிருந்து மாற்றப்பட்டு ஜீவ புஸ்தகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. நாம் ரட்சிக்கப்படும் போது அங்கிருந்து மாற்றப்பட்டு அபிஷேகம் பெற்ற போது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. Our names are changed from the common book into the book of life. Then when we are anointed by the Holy Spirit, our names are written in the Lamb's book of life. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் புதிய வானத்தில் இருப்பார்கள். All the Old Testament saints will be found in new heaven. இந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களோ அதையும் கடந்து புதிய எருசலேம் என்ற ஒரு பரிசுத்த நகரத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறார். And whose names are written in the Lamb's book of life, they will go beyond and found in New Jerusalem. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட ஜனமே, நீ பாக்கியம் உள்ளது. Oh people, you are blessed who your names are written in the Lamb's book of life. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? How many of you have the confidence? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அந்த புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் கிறுக்கப்பட்டு போகாதபடி ஜாக்கிரதையாய் நாம் ஜீவிக்க வேண்டும். We should be very vigilant and careful so that our name should not be blotted out from the Lamb's book of life. எப்பொழுது அந்த புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்படுகிறது என்பதை நான் மிக சுருக்கமாக சொல்லுவேன். நீங்கள் கவனமாக கேட்டு குறித்துக் கொள்ளுங்கள். I will briefly explain, carefully listen how your names will be blotted out from the Lamb's book of life. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இந்த கூட்டம் முடிவடையும். And within short while we are going to close this meeting. கூட்டத்தின் முடிவிலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். At the end of the meeting there is an anointing the Lord has kept. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. Without receiving that you should not go out. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எல்லாரும் கவனமாக கவனியுங்கள். Carefully listen please. எப்போது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட பிறகு ஒரு மனிதனுடைய பெயர் கிறுக்கப்படுகிறது என்பதை கவனிக்க. After writing the name of the children of God in the Lamb's book of life, when your name will be blotted out. மூன்று விதமான பாவத்தை செய்கிறவர்களுடைய பெயர் அங்கே கிறுக்கப்படுகிறது. And three kinds of sin, those who are committing that particular sin, their name will be blotted out. ஒன்று தீட்டு. One is தீட்டு, தீட்டுள்ளதும் defiling. இரண்டாவது அருவருப்பு, abomination. மூன்றாவது பொய், lie, telling lie. இந்த மூன்று விதமான பாவங்களை செய்யும் போது அவருடைய பெயர் அந்த புஸ்தகத்தில் கிறுக்கப்படுகிறது.
அவர்கள் அந்த நகரத்துக்குள்ள போக முடியாது. When these three kinds of sin you are committing, then your name will be strike off from the books of the பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதலாவது பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். When the Holy Spirit comes, He will rebuke and make you known about sin. இன்றைக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறதை அநேகர் விரும்புகிறதில்லை. Many don't like to rebuke and revile your sin. எப்பவும் நீ வாழ வேண்டும், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், நீ அப்படி இரு இப்படி இரு என்று சொல்றது தான் விரும்புறாங்க. People like you be blessed and be blessed, and as you like you grow and live. That's what the people like now. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சபைகளிலே மூன்று காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். When the Holy Spirit is moving in our midst, He is reminding us three kinds of sin. ஒன்று பாவத்தை குறித்து, One is sin. இன்னொன்று நீதியை குறித்து, Another one is righteousness. மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்து. Then judgment. இந்த மூன்று காரியங்களை கண்டித்து உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். The Lord will make you know, remind you and rebuke you about three kinds. ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள் ஒருவரும் இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று நான் ரொம்ப கவனமாக இருக்கும்படியாக அவர் கண்டித்து உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். The Lord is reminding and rebuking us so that the people of God should be very careful. நாம் நீதியை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக கண்டித்து உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். The Lord is rebuking us so that we should not depart from righteousness. இந்த மூன்று பாவங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் அதிலே கிறுக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. And these three things will be the reason so that the people, names of the people of God, whose names are written in the books of life, their name will be struck off. தீட்டு மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. Mark 7:20 defile. 20, 21 ரெண்டை வாசி. 20 and 21. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20, 21வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 7:20, 21 Mark. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாக இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எல்லாரும் தயவு செய்து வேத புத்தகம் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு முறை அதை வாயை திறந்து நீங்கள் அதை ஒவ்வொன்றாக சரியாக வாசித்து பாருங்கள். Open your Bible and read carefully. ஒவ்வொருவர் வாசித்து பாருங்கள். வீட்டில் போய் அதை இன்னும் நீங்கள் உட்கார்ந்து நிதானித்து வாசியுங்கள். And you can go to house and meditate and judge yourself and read. எல்லாவற்றையும் விளக்க சமயம் இல்லை. No time to explain all in detail. எல்லாரும் வாசிங்க, சத்தமா வாசி. Let you all read that particularly. Loudly and read. எல்லாரும் சத்தமா வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20, 21வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசி. Loudly you can read according to Mark chapter 7, 20 and 21. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் அதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். All these things will come from within and defile us. இந்த பாவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் பிரவேசித்து நாம் அதற்கு இடம் கொடுத்தால் ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் கிறுக்கப்படும். If you allow these things and enter into your life, and your name will be strike off from the Lamb's book of life. நாம் மரிக்கும் போது இந்த ஒரு பாவம் கூட நம்மில காணப்படக்கூடாது. When you die, any kinds of sins mentioned here should not be found in our life. திருடனை போல நம்முடைய இயேசு நம்மை சந்திக்க வரும்போது, when the Lord comes to meet us as a thief, இதில் ஏதாயிலும் ஒன்று நம்மிடத்தில் காணப்பட்டாலும் அந்த நாள் நமக்கு ஒரு கண்ணியாக போயிடும். If any one of the sin mentioned here is found in our life, it will be a snare for us. இரண்டாவதாக அருவருப்பு. Abomination is second one. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், Proverbs 16:6. 6 காரியங்களை தேவன் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பு என்று எழுதியிருக்கு. 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசி. அவையாவன மேட்டிமையான கண், மேட்டிமையான கண்,
பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்தக்கூடிய கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், தீங்கு செய்ய விரைந்து ஓடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற ஆகிய இவைகளே. இவைகள் ஏழும் தேவனுடைய பார்வையில் அருவருப்பான பாவங்கள். All these 7 things are abomination in the presence in sight of God. கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். And those who are telling lie, tale bearer, he breaketh the life of the friend. சகோதரர்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்குகிறது எவ்வளவு பெரிய பாவம் என்று பாருங்கள். How great sin is making the division among the brothers. இந்த 7 பாவங்கள் குறித்து கொண்டு தயவு செய்து விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நீங்கள் வீட்டில் போய் அந்த மறுபடியுமாக நிதானித்து வாசித்து இதுல நமக்குள்ள என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிங்க. Every believer go to house and read out and meditate what kind of these things are found in our life. நம்முடைய பெயர் கிறுக்கப்பட்டு போகக்கூடாது. Our name should not be struck off. மூன்றாவதாக பொய்யை குறித்து எழுதியிருக்கிறது. And it is told written about lie. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தால் 21:8 Revelation. வாசியங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பொய்யை நடப்பிக்கிறவர்களும் கூட அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள போக முடியாத அவருடைய பெயர் கிறுக்கப்படும். All liars cannot enter into that city, their name will be struck off. ஏன் பொய்யர் அனைவரும் என்று எழுதியிருக்கிறது? Why it is told all liars? சற்று கவனியுங்கள். Listen carefully. நான் ஒரு புஸ்தகத்தில் படித்த போது இந்த பொய்யை ஒரு பை என்று படித்தேன். And when I read a book, this lie is made as a madness. பொய் என்று சொல்லுவது ஒரு பை. Bag. Lie is a bag. எல்லா பாவமும் செய்துவிட்டு அந்த பைக்குள்ள போட்டு அதை மூடிட்டா நான் ஒரு பாவமும் செய்யல, பொய் மட்டும் தான் சொல்லுவேன். And committing all the sins and keeping in that bag and close it, we are not done anything. ஒரு நாள் ஒரு மனிதன் எல்லா பாவமும் செய்யக்கூடிய ஒரு மனிதன், the man was able doing all kinds of அவர் sin. செய்யாத பாவமே கிடையாது. No other sin left for him. அவர் செய்யாத பாவமே கிடையாது சூரியனுக்கு கீழே. Below the sun there was no sin that he not committed. அவனை கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு பாஸ்டர் கேட்டார், நீ ஏதாவது தவறு செய்கிறது உண்டார்? One pastor asked him, did you commit any wrong thing? நான் செய்யற பாவம் ஒன்றே ஒன்றுதான். Only one sin I am doing. ஒரு பாவம், வேற ஒரு பாவமும் செய்யறதில்லை. No other sin I am committing. நான் செய்யற பாவம் ஒன்றே ஒன்றுதான். Only one sin I am doing. பொய் மட்டும் சொல்லுவேன். Telling lie. வேற ஒரு பாவம் செய்ய மாட்டேன். No other sin I will do. அவன் கொலை செய்திருப்பான், கேட்டா இல்லைன்னு போய் சொல்லிடுவான். He might have committed murdering. If you ask, he will say no. திருடி இருப்பான், கேட்டா இல்லைன்னு போய் சொல்லிடும். And he might have stolen. If you ask, he will know, I have not stolen. எல்லா பாவத்தையும் செய்திருப்பான், கேட்டா இல்ல, அது ஒரு பொய். All the sin he might have committed. If you ask him, he will say no. That is lie. ஆனபடினாலதான் பொய்யர் அனைவரும் என்று எழுதியிருக்கிறது. And that's what it is. Then all the lies. மற்றவங்களெல்லாம் நம்பலாம். நீ கொலை செய்தியா? ஆமா கொலை செய்துட்டேன்னு சொல்ற ஆளை நம்பலாம், பொய் சொல்ற ஆளை நம்ப கூடாது. We can believe on the murderer, but we cannot believe on the liar. அவனுக்குள்ள எல்லா பாவமும் இருக்கும். Within him all kinds of sin will be found. என்னென்ன பாவம் செய்தானோ தெரியாது, ஆனா கேட்டா இல்ல இல்லைன்னு பொய் மட்டும் சொல்றான். You don't know what are the sins he committed. If you ask him, he will say no. ஒரு பெரிய பையை எடுத்துக்கொள்ளுங்கள். Make a big bag. அதுக்குள்ள பலவிதமான பொருட்களை உள்ள வைத்து விட்டு அந்த பையினால எல்லாவற்றையும் மூடி விடுகிறோம். Keeping different things within that, we will close it. அதே போலதான் எல்லா பாவமும் செய்துவிட்டு இல்லை என்ற ஒரு பையை மட்டும் வைத்துக் கொண்டு. Similarly, doing all kinds of sin, we tell lie. That is a bag. ஒரு சிறு பொய்யா இருந்தாலும் பொய் சொல்லுகிறவர்கள் பெயர் அந்த புஸ்தகத்திலே கிறுக்கப்பட்டிருக்கும். Even a small lie, if you lie, your name will be strike off from that book. நன்மைக்காகத்தானே ஒரு பொய் சொன்னேன் என்று சொல்லாதீர்கள். You don't say for goodness only I have lied. அப்படினால் பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிற்கிறதில்லை. And all those who
lie. We cannot stand in front of me. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிற்கிறதில்லை. And he that lieth shall not stand in front of my eyes. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Our Lord Jesus is going to come soon. நம்முடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? Our names where it is written. நம்முடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? Where my name is written. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் இருந்தால் அது கிறுக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் ஜீவிப்போவா. And the people, those who have the confidence, my name is written in the book of Lamb's book of life. There should be very careful. எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்குவா. Let us all be on the knee. ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போவா. Let us close our eyes and surrender our life unto the Lord and look at Him. ஆண்டவரே, என்னுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமே, நான் இன்னும் அபிஷேகம் பெறவில்லையே, என்னை அபிஷேகம் பண்ணி அந்த புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை எழுதி கொள்ளுங்கள் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? And my name should be written in the Lamb's book of life. Lord, my name should be written. And how many of you are asking that? என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் மட்டும் போதாது. It is not enough my name should be written in the book of life. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை எழுதி கொள்வீரா? My name should be written in the book of Lamb's book of life. எத்தனை வருடம் விசுவாசிகளாக ஜீவித்தாலும் பரிசுத்தாவி பெறாவிட்டால் உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துக்கு வராது. For how many days you are a believer, if you are not anointed, your name will not be found in the Lamb's book of life. இன்றைக்கு 3 மணிக்கு ஒரு வாலிபர் கூட்டம் இருக்கிறது. Today at 3 p.m. we have a youth meeting. பெரியவர்களாக இருந்தாலும் பரிசுத்தாவி பெறாதவர்கள் யாராயிலும் இருந்தால் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். If you are the grown up people, if you are not anointed by the Holy Spirit, you can take part in that youth meeting. இன்றைக்கு உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். Today your name should be written in the Lamb's book of life. நீயும் அந்த பரிசுத்த நகரத்துக்குரியவர்களாக மாறட்டும். You also should become worthy for that holy city. யாருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. And whose name is written in the Lamb's book of life, they are bride of the Lamb. இயேசுவோடு கூட ஒரு நெருங்கின உறவுக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வர விரும்புகிறார். The Lord wants that you should come closer unto the Lord. இந்த மத்தியான வேளையில் இயேசுவோடு கூட நெருங்கி வரும்படியாக அவர் உன்னை அழைக்கிறார். In the midday, the Lord is calling you to come closer unto Him. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட ஜனங்கள் ஒருபோது நம்முடைய பெயர் கிறுக்கப்பட்டு போகாதபடி விழிப்பாய், ஜாக்கிரதையாய், கருத்தாய் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்யும்படி ஒரு உன்னதமான அபிஷேகத்தை கேட்பவா. People of God whose names are written in the Lamb's book of life, they should be vigilant, careful and watchful. We should look good and avoid. ஏதாயிலும் தீட்டு இருந்தால், if anything defileth is there, தேவன் அருவருக்கிற காரியம் இருந்தால், if any abomination is there, தேவன் வெறுக்கிற பொய் இருந்தால், if the lie the Lord hate is there, கர்த்தரிடத்தில் மனஸ்தாபப்படுவோமாக. be repented in the presence of God. ஆண்டவரே, என்னிடத்தில் தீட்டு காணப்படுகிறது. Lord, in my life defiling character, அருவருப்பான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். I am doing abomination. என்னை ஒரு நாள் நீர் அபிஷேகம் பண்ணினீர். Lord, thou art anointed me. என்னுடைய பெயரை ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டீர். My name is written in the Lamb's book of life. நான் அதற்கு பாத்திரமாக நடக்கவில்லை. I didn't walk worthy in that. நான் பொய் சொல்லிவிட்டேன். I have lied. அருவருப்பான காரியத்தை செய்து விட்டேன். I have committed abominable things. நான் பலமுறை தீட்டுப்பட்டு விட்டேன். And many things I become unclean. என்னை மன்னியும் ஆண்டவரே. Forgive me, Lord. கிருபையின் வாசல் சீக்கிரமாக அடைக்கப்பட போகிறது. The door of grace is going to close soon. அதற்குள்ளாக எல்லா பின்மாற்ற நிலவரத்திலிருந்து திரும்பி வருவோமாக. And before that, come back from all the backsliding. ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னுடைய பெயரை மறுபடியும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொள்ளும். Lord, forgive me and write my name again in the Lamb's book. ஐயோ, என்னுடைய பெயர் அந்த புஸ்தகத்தில் கிறுக்கப்படக்கூடாது. Lord, my name should not be stricken from அந்த பரிசுத்த நகரத்திலிருந்து என்னை வெளியே தள்ளி விடாதீரும். From that holy city I should not go out. நான் உம்முடையவனாகவே ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். Lord, help me to live. அவர் வரும்போது அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். When he comes, his own will be resurrected. அந்த அவருடையவர்கள் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். And his own people are the people whose names are written in the Lamb's book. அந்த புஸ்தகத்திலே பெயர் கிறுக்கப்பட்டு போகக்கூடாது. And name should not be stricken from that book. ஆண்டவரே, எனக்கு ஒரு விழிப்புள்ள இருதயம் தார்.
Lord, give me a vigilant heart. எனக்கு ஒரு தெளிந்த புத்தி தார். ஒரு clear heart give me, Lord. என்னுடைய திட்டுகளை மன்னியும். And forgive me all the unclean. என்னுடைய அருவருப்புகளை மன்னியும். Forgive me from abomination. நீ தீட்டானது ஒன்று நான் செய்ய மாட்டேன். I will not do anything unclean. அருவருப்பான ஒன்று செய்ய மாட்டேன். I will not do any abomination. ஒருபோது பொய் பேச மாட்டேன். I will not lie at all. இந்த மத்தியான வேளையில் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. Strengthen me every day. எத்தனை பேருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உன்னதமான அபிஷேகத்தை வாஞ்சித்து கதறுகிறோம். And from how many is heart having the desire of the great anointing. உன்னுடைய இருதயத்தின் கதறுதலின் சத்தத்தை சீயோனிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் கேட்கட்டும். Voice of your cry out of your heart. Let the Lord in Zion hear. பரலோகத்தின் ஆழத்திலே வாசம் பண்ணுகிற உனக்காக பரிந்து பேசுகிற இயேசு அந்த சத்தத்தை கேட்கட்டும். The Lord Jesus in Zion should hear your voice. அங்கே இருந்து ஒரு அபிஷேகத்தை அவர் உன்னை நோக்கி அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறார். The Lord is ready to send an anointing towards you. அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் கண்களை மூடி ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக கண்களை உயர்த்துவாமாக. Anointed people, look unto the Lord from where the help cometh and ask. முழங்காலில் இருந்து கதறுங்கள். And beyond the kneel and cry unto the Lord. இடுப்பு நொறுங்க கதறுங்கள். And cry and break your knees. இருதயத்தை ஊற்றி விடுங்கள். And pour out your heart. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தை எனக்கு தார். Lord, give me an anointing from high. என்னுடைய திட்டுகளை மன்னிக்கக்கூடிய, என்னை விட்டு அகற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தார். Give me an anointing so that my uncleanness should be forgiven. என்னை நீர் அபிஷேகம் பண்ணி இருந்தும் நான் தீட்டுப்பட்டு விட்டேன். Though you are anointed, I am unclean now. அருவருப்பு காணப்பட்டு விட்டது. Abominable things are found. பொய் பேசி விட்டேன். I have lied all இனி along. அதை செய்ய மாட்டேன். Hereafter I will not எனக்கு do. ஒரு அபிஷேகம் தாரும். Give me an anointing. எனக்கு ஒரு உன்னத பலன் தாரும். Give me a high power. நான் உமக்கு பூமி எங்கு சாட்சியாக இருக்கும்படி என்னை பலப்படுத்தும். Strengthen me to be a witness throughout the world. கதறுங்கள், கதறுங்கள், Cry, கதறுங்கள். cry unto the Lord. உன்னுடைய சத்த வானத்தை எட்டட்டும். Let your voice reach unto heaven. சியோனிலே பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவினுடைய செவிகளிலே இந்த சத்தம் போய் தொனிக்கட்டும். His voice should reach unto the eyes, the ears of the Lord who be in the. அங்கே இருந்து ஒரு அபிஷேகத்தை அவர் அனுப்பி தரட்டும். Let the Lord send an anointing for அந்த that. அபிஷேகத்தினால் நீ பலப்படு. Be strengthened by the anointing. இனி தீட்டுப்பட மாட்டாய். Hereafter will not be. இனி உன்னிலே அருவருப்பு காணப்படாது. Abomination will not be. இனி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாய். You will not never lie. இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பாய். You will be a witness for the Lord. ரத்தம் சிந்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீ இயேசுவுக்கு சாட்சியாகத்தான் இருக்க போகிறாய். Though the chance comes to shed the blood, you will be a living witness. இந்த அபிஷேகம் உன்னை பலசாலியாக நிறுத்தும். This anointing will make you strengthened. Hallelujah. அபாலரபா கத்துரவனா இலபௌஷிடவலரபா கத்துரா இலபௌத். நீ கதறுகிற வரைக்கும் அந்த அபிஷேகம் உன்மேல் இறங்காது. Until you cry, anointing will not come upon you. அது பரலோகத்திலிருந்து இறங்கி விட்டது. It does come from down from ஆனால் heaven. உனக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு இன்னும் நீ இருதயத்தை திறக்காமல் இருக்கிறாய். You are not opening your heart so that it cannot enter into you. அது உனக்கு மேலேயே அசைவாடி It கொண்டிருக்கிறது. is moving above you. சீக்கிரமாய் உன் இருதயத்தை திறந்து விடு. Immediately open your heart. அபாலரபா கத்துரவனா இலபௌஷிடா லரபா கத்துரா. இதோ இலபௌஷிடா இலபௌத்துடா துடா துடா இலபௌத்துடா. இதோ இலபௌஷிடிகதலிகதபனகதடா கத்துரா. சிவங்குலமனங்கதிரினி சங்கத்துலானம. சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அழிக்க வல்ல நாயகனே. சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை நாயகனே. தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் ஐயனே. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அழிக்க வல்ல நாயகனே. சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அழிக்க வல்ல நாயகனே.
மடித்துள்ள நாயகனே சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் மடித்துள்ள நாயகனே சலபம் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரவையரே 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 சலபம் செய்தோராய் தைரியமாய் நின்றிட தாரவையரே Hallelujah, 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 hallelujah. சர்வத்தையும் கீழ்ப்படுத்த வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே சர்வத்தையும் கீழ்ப்படுத்த வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே சலபம் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரவையரே சலபம் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரவையரே சலத்தையும் கீழ்ப்படுத்த வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே சகலம் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாருமையனே சகலம் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாருமையனே சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே 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 சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே. அப்படியே நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமாக. Let us all stand up. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எழுப்பி நில்லுங்கள். All the children of God stand up. கண்களை மூடின வண்ணமாக பரலோகத்தை தரிசித்துக் கொண்டே தேவ சமூகத்தை நோக்கி வாருங்கள். With your eyes closed, having the heavenly vision, look unto the Lord. இந்த மத்தியான வேளையில் நம்ம மேலே இறங்கிக் கொண்டிருக்கிற அபிஷேகம் என்னையும் உன்னையும் ஒரு கற்புள்ள கன்னிகையாக உருவாக்குகிற அபிஷேகம். The anointing which is descending upon you and me this afternoon is one which makes us a chaste virgin. ஒரு உத்தமியாக மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம். It's a one which is able to make us an upright one. புறாவாக மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம். An anointing to make us a dove. மகிமையுள்ள சபையாக மாற்றக்கூடிய அபிஷேகம். An anointing to make us a glorious church. ஒரு புருஷனாக உன்னை மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம். புருஷனாக Able to மாற்றக்கூடிய, make you a perfect man. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம். An anointing to make you a victorious man child. ஒரு தூய்மையான பளிங்குக்கு ஒப்பான எந்த விதமான ஒரு கரையும் குற்றமும் இல்லாத ஒரு பிழை இல்லாத ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தான் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். He is giving you an anointing which will exalt you to a life which is pure and clean and without blemish and which is crystal clear. பயப்படாதே, Fear not. சந்தேகப்படாதே, Do not doubt. அவிசுவாசத்துக்கு இடம் கொடாதே. Do not give room to unbelief. அந்த அபிஷேகத்துக்கு உன்னை ஒப்படைத்து விடு. Yield yourself to that anointing. நீ அல்ல, அந்த அபிஷேகம் உன்னை மாற்று. It's not you, and that anointing will change you.
Shidayila Bauturavalara Bakaturavaria, Gidayila Bauturavalaria, Tidayila Bakatura Turayila Baut. Shidigadirigadibunakatana. அந்த அபிஷேகம் உன்மேல் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. That anointing is descending upon அது you. உனக்குள்ள பிரவேசிக்கிறது. It enters into you. உன்னுடைய எலும்புகளில் பிரவேசிக்கிறது. It enters into your bones. உன்னுடைய நரம்புகளுக்குள்ள பிரவேசிக்கிறது. Enters into your nerves. உன்னுடைய சதையில பிரவேசிக்கிறது. Enters into your flesh. உன்னுடைய தோலில பிரவேசிக்கிறது. Enters into your skin. உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதிலேயும் அது உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. It is filling you in all your spirit and soul and body. உன்னுடைய எலும்புகளுக்குள்ளே காணப்படுகிற பாவத்தை அது சுட்டெரிக்கிறது. It burns away the sin found inside your bone. உன்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு தூய்மையான வாழ்க்கை செய்யும்படி உன்னை உயிர்ப்பிக்கிறது. It quickens you to live a holy life which is beyond your understanding. அந்த அபிஷேகத்துக்கு உன்னை ஒப்படைத்து விடு. Surrender yourself to that anointing. அந்த அபிஷேகம் தன்னுடைய வேலையை உன்னிலே தீவிரமாய் செய்து முடிக்கும். Let that anointing will do its work hastily in you and finish it. கர்த்தருடைய சமூகத்துக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the presence of the Lord, let's all lift up our hands and praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நாம் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, எவ்வளவு பலத்தோடு கர்த்தரை துதிக்க முடியுமோ அந்த துதி ஒன்றுதான் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது. The only one thing which we can do for the Lord is the praises which we can offer with all our strength. வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். What else does the Lord require of you? உன்னுடைய துதியை அல்லாமல் வேறு எண்ணத்தை கேட்கிறார். Apart from your praise, what does Lord require from you? ஆண்டவருடைய பெரிதான சமூகத்துக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். For the great presence of God, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேகருடைய பெயர்களை பொதுவான புஸ்தகத்திலிருந்து மாற்றி ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord has taken away the names of many from the general book and has written them into the book of life. Therefore, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து மாற்றப்பட்டு அநேகருடைய பெயர்கள் இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Today the names of many have been transferred from the book of life to the Lamb's book of life and they are written there. Therefore, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தீட்டுகளினால் அருவருப்பினால் பெயர் யாருடைய பெயர் கிறுக்கப்பட்டதோ பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி மறுபடியும் அந்த பெயரை இந்த கிருபையின் காலத்திலே மறுபடியும் ஆண்டவர் எழுதி கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those whose names were blotted out because of their defilement and abomination, the Lord has delivered them from their spirit of backsliding and their names have been written today again in His book. Therefore, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த நித்திய நியாயத்தீர்ப்பிலிருந்து கர்த்தர் நமக்கு தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the deliverance the Lord gave us from eternal judgment, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க தேவன் தாமே நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். God Himself has made us worthy to enter into the holy city. Therefore, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கடவும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Giving all praise and honor and glory to the Lord alone, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றி ஒருமை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஆவியானவரே எங்கள் மத்தியில் வந்து கர்த்தாவே இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் நடத்தினபடினாலும் வேண்டி ஒரு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ கோணங்கள்ல ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு பேசினீர் சுவாமி. உடைய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தீர். உடைய ஜெயமனால நீர் எங்களை நிரப்பினபடினாலும் வேண்டி ஒரு துதிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த நகரத்தை குறித்து எங்களுடைய சுதந்திரத்தை வீதத்தையும் குறித்து நீர் இந்த காலவெளியில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக வேண்டி ஒரு துதிக்கிறோம். நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தாவே நீர்
வேண்டி உணர்த்தின எல்லா வசனங்களுக்காக வேண்டி ஒருத்திருக்கிறோம் சுவாமி. வசனத்தை கேட்டு உணர்த்தப்பட்டு கத்தாவே பாவ உணர்வோடு தெரிந்த ஒவ்வொருவரையும் கத்ததாமே உடைய பரிசுத்தத்தினால கழுகி அவருடைய பேர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினபடினாலும் வேண்டி ஒருத்திருக்கிறோம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போகாதபடி கத்தாவே ஜாக்கிரதையாய் தங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கத்ததாமே கிருபை தந்து வழிநடத்தோனுமாய் வேண்டிக் கொள்கிறோம். அபிஷேகத்தினால கத்தாவே ஆட்டுக்குட்டியானோடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பேரை எழுதினீரே சுவாமி. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் தீட்டுள்ளதும் அருவருப்பானதையும் பொய்யை நடப்பித்து கத்தாவே எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நாங்கள் விட்டு விலகி போனது உண்டு. எல்லாவற்றையும் கத்தாவே ஆவியானவர் இந்த காலைகளில் எங்களுக்கு உணர்ச்சி தந்து ஒன்று கூட எங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியா நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடி நாளும் என்று ஒரு தூக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளும்படியா நீர் எங்களுக்கு தந்த அபிஷேகத்துக்காக என்று ஒரு தூக்கிறோம். எல்லா காவலோடு இந்த அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொண்டு இந்த பாதையில் முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் கத்ததாமே கிருபை தருவோனுமாய் வேண்டிக் கொள்கிறோம். நித்திரடினை போல வருவீர் சுவாமி. அந்த பரிசுத்த நகரத்தில் அந்த மைமையான நகரத்தில் நாங்கள் உங்களுடையவர்களாய் காணப்பட கத்ததாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழிநடத்துவோனுமாய் வேண்டிக் கொள்கிறோம். மீதியான கூட்டங்களை எல்லாம் கத்ததாமே பொறுப்படுத்த நாமத்தை